நெக்ஸ்ட் இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கூட நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஆக்சிமரன். ஆக்சிமரன்னா என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸை வந்து ஒரே இடத்துல யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், டெஃபனிங் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைலன்ஸே வந்து சத்தமே இல்லாததுக்கு பேர் தான் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுது, அமைதி அப்படின்றது. இதில் டெஃபனிங் சைலன்ஸ், காதை அடைக்கிற மாதிரி, காதை செவிடாக்குற மாதிரி ஒரு சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைலன்ஸே வந்து ரொம்ப லவுடா தாங்க முடியல அப்படின்ற அளவுக்கு சொல்றது தான் வந்து. அப்போ டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ். ஸோ திஸ் இஸ் ஆக்சிமரன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஐ கிளியர்லி அன்ஹர்ட் வாட் யூ செட். தெளிவா கேட்கல அப்படின்னு சொல்றது. அதாவது தெளிவா கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, தெளிவா கேட்கல. அப்போ ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் நம்ம இங்கே கொடுக்குறோம். நெக்ஸ்ட், வாய்ட்னஸ் ஃபில் திஸ் ரூம். வாய்ட்னஸ் அப்படின்னு சொல்றப்ப எம்டினஸ், நத்திங்னஸ். ஃபில் திஸ் ரூம். ஸோ அந்த ரூம் வந்து ரூம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், அந்த ரூம் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த எம்டினஸை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறதுக்காக சொல்லப்படுறது தான் வந்து இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட். எம்டினஸ் வந்து அந்த ரூமை ஃபில் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மை ஹார்ட் இஸ் ஃபில்டு வித் எம்டினஸ். ஸோ அந்த ஃபில் பண்ணுறது அப்படின்றது வந்து எதையாவது வச்சு நிரப்புறது. அந்த நிரப்புறதே வந்து எம்டினஸ் அப்படின்னு மீன் பண்ணுறப்ப இந்த இடத்துல இந்த சென்டென்சஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட்ஸ் சேர்ந்து ஒரு மீனிங்கை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுது, அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்லுது. அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஆக்சிமரன்.